வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கதையில் முயல், பூனை மற்றும் ஆமை உண்டு. நம்ம முயலுக்கு கேரட்டா ரொம்ப பிடிக்கும். தினமும் அதையே சாப்பிடுவார். பூனையார் எப்போதும் சைக்கிள் ஓட்டியே இருக்கார். தெருக்களை சுத்தி சுத்தி ரொம்பவே ஆட்டம் காட்டுவார். ஆனா நம்ம ஆமையார் மட்டும் காட்டுலயும் சாலையிலும் மெதுவா சுற்றி கொண்டே இருப்பவர். நிறைய காமெடியும் சந்தோஷமும் இருக்குது. ரெடியா? ஒரு நாள் முயலரும் பூனையாரும் சந்திச்சாங்க. முயலர் சொன்னார், எனக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். பூனையார் சொன்னார், எனக்கு சைக்கிள் ஓட்டுறதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய நாள் கழிச்சு முயலர் மீண்டும் வந்தார். நானும் இப்போ சைக்கிள் வாங்கிட்டேன். சேர்ந்து விளையாடலாமா? பூனையார் சிரிச்சாரு. ஆம், செம்ம வரலாமே. இருவரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். ஒரு நாள் காலையில் ஆமையாரும் பூனையாரும் சந்தித்தார்கள். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பூனையார் சொன்னார், ஐயோ, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நம்ம முயலரும் சேர்ந்துக்கிறேன் என்று சொன்னதே, அத மறந்துவிட்டேன். சில நேரம் கழுத்து முயாரும் வந்தார். ஆமையாரிடம் பூனையார் இங்கு என்று கேட்டார். அதற்கு ஆமையார், உங்களை தேடிதான் உங்கள் வீட்டுக்கு போனார் என்று முயலாரிடம் சொன்னார். அன்று சாயங்காலம் மூவரும் ஒன்றாக சந்தித்துக் கொண்டு சிரித்து பேசி மகிழ்ந்தார். டிசைனே இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.